இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விருந்து வழங்கணும். இன்னும் ஒரு சில நிமிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருந்து வழங்க ஆரம்பிச்சிருக்கணும். மேலே எப்படி தானே மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களோ நீங்கள் அவசரப்பட்டு நடந்தால் உணவுக்குள்ளே சென்றுவிடும். தயவு செய்து ஆறுதலாக விருந்தை பரிமாறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விருந்து பரிமாறுகின்ற சகோதரர்கள் ஆலயத்தினுடைய வலது புறமாக வீதிக்கு அண்மையாக பலர் நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சி எடுங்கள். பொறுமையோடு இருங்கள். எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நண்பன் வந்து சாப்பாடு எல்லா நண்பர்களும் இப்போ சாப்பிட போகிறோம். எங்களோடலாம் சாப்பிடாம போகிறோம். தயவுசெய்து கமராக்களை வைக்கவும். ஃபுல்லாக சாப்பிட துவங்குவோம். சாப்பிட மட்டும் நான் வெயிட் பண்ண முடியல. அதெல்லாம் சாப்பிட வேண்டிய உண்மைக்கு நிறமையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பூசணிக்காய் எடுக்கணும். பூசணிக்காய் நல்லா இருக்குண்ணா. எதுவுமே சாப்பாடு இருக்கு. எண்ணெய் நல்ல புறாம கூட கூட அதுதான் நான் இப்போ டக்குனு ஐஸ்கிரீம் குடிச்சு வயிறாக கூடாக்கும். எல்லாரும் 60 மினிட் வியூவை பார்ப்போம். இப்போ யாரை கூட விடுறோம் அப்போ அதை தான் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படகு போட்டி நடைபெற போகுது. இப்போ பாருங்கள் அதுக்கேற்ற தயார் நிலையில் இருக்கணும். போட் சவாரி பார்க்குறதுக்காக வந்து வெளிநாட்டவரெல்லாம் வந்து இருக்கணும். அவே வந்து எங்களை மாதிரி தான் வீடியோக்கள் எடுத்து வந்துருக்கணும். பாருங்க கிட்ட போய் காட்டும். Australia. Italy. Australia. How does it feel? This very beautiful. Love it. Jaffna. Love Jaffna. Love the boat race. Love the people. Great place. Good food. Good people. Love it. Today, wouldn't want to be anywhere else. Birthday. My birthday. Happy birthday. Happy birthday. Thank you. Thank you very much. Thank you. Happy birthday. Thank you. And good to see you all too. Tell for the festival. I love the festival too. My God, we're just going to go have a walk around there. So. Okay, enjoy. Thanks, guys. Enjoy. Thank you. We'll take our pills with us. படகு போட்டியை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து அப்படி போட்ட வீடியோ வந்து கேட்க ஸ்பீச்சா பென்னி பிளாக் வீடியோ எடுத்துட்டுருக்காரு. போட்டோவில் ஒரு ரயல் பார்க்குறத பென்னி பிளாக் வீடியோ எடுத்துட்டுருக்காரு.
கொடியோட கனடா கொடியுடனும் ஒரு போட் ஒன்று கிடைக்கிற போய் பாருங்க. சரியா இவன் கனடா கொடியோட ஒரு போட் நிற்கிறான். யமஹா கனடா கொடியோட நிற்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 ஹோர்ஸ் பவருடைய இன்ஜின் போட்டுகளுக்கு தான் போட்டி நடக்குது. அடுத்ததாக தான் வந்து 40 ஹோர்ஸ் பவர் உள்ள இன்ஜினுக்கு போட்டி நடப்பட போகுது. இது எப்படி நடக்குதுங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 45 படகு போட்டி அதுக்கு மாறி சொல்லி போட்டீங்க பாத்தீங்களே விளையாட தம்பி ஓடையிலையா நீங்க ஓடையிலையா அப்புறம் இங்க குளிச்சு போனீங்க அப்போ வாஞ்சதா சரி சரி
கொஞ்சம் பிஸியாக நிற்கிறேன் குழப்பக்கூடாது எங்களுக்கான இடம் அங்கே அதை வின் பண்ணிக்கல எங்களுக்கான உணர்வும் பார்த்துக்கணும் இந்த இடத்துக்கு அவைய கிடைக்கல நான் கிடைக்க மாட்டேன் அவைக்குரிய இடம் இது எங்களுக்குரிய இடம் நான் பார்த்தேன் நடக்க உற்சாகப்படுத்தி வந்தாங்க நீங்கள் பயங்கர சத்தமாக வந்து திடீர்னு கொஞ்சம் குறைஞ்சதான் பிறகு குடிப்பேன் ஓகே நன்றி தயாராகிருக்கு பாருங்க 40 ஹோஸ் பவர் உடைய இன்ஜின் பொருத்தப்பட்டு போட்டிக்கு தயாரான நிலையில் உள்ளது. போட் ஃபைனல் ரெடி. ஐயா இங்கே நிற்க ஐக்கிய வேணாம் ஏற்றுங்க. வண்டி விளக்கு 2 நாள் பயணம் இல்லை நீங்கள் வலிக்கலாம் தான். 2 நாள் பயணம் இல்லை நீ வலிக்கலாம் தானே. அவன் போட்டானா? ரஞ்சித் இல்லை அவன் போட்டான் ஐயா. பாலா புனித லூர்து எண்ணெய் ஆலய திருவிழாவை முன்னிட்டு மாதகளில் வருடாந்தோறும் நடத்தி வரும் குதிரைவலு 25, 40 குதிரைவலைக்கு கொண்ட படகு போட்டிகளில் வருடாவரம் நடத்தி வருகிறார்கள். அந்த வருடாவரம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை எமது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை கண்டுகளிக்கும் மக்களுக்கும் இந்த கடலே தொழில் செய்கிற மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதில் நான் ஒருவன் ஆகியிருக்கிறபடியினால் இங்கே இந்த கடலோட்ட போட்டிகளில்
நாங்கள் இதை ஒரு சிறப்புமிக்க படகு போட்டியாக தான் நாங்கள் வருடாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் பெறுகிறோம். போன வருடமும் எங்களை போட்டு ஃபஸ்ட் அடித்து தான் 25 குதிரை வரவில் நாங்கள் ஃபஸ்ட் அடிச்சிருந்தோம். இந்த முறையும் அதே மாதிரி 25 குதிரை வரை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டே அடித்து கொண்டோம். இது எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைச்ச ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் தான் நான் இதை கேட்கிறேன். நீச்சல் போட்டின்னா இதில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தது. இப்போ அந்த டைம்ன்றது எங்கள்ட திருவிழாவில் காலை பூச முடிந்து இரண்டாவதாக அந்த மதிய விருந்தொன்று ஒன்று கொடுப்பினோம். அந்த டைம்ன்ற பக்கத்தில் அந்த நீச்சல் போட்டியையும் வச்சு அந்த டைம் காணாதபடியாக எங்களுக்கு இதே 3 மணிக்கு தான் துவங்குது இந்த போட்டி. ஆனபடியாக அந்த நேரகால சூழ்நிலையால் மாதகள் சென்ட் தோமஸ் இளைஞர் விளையாட்டுக் கழகம் நடத்தும் போட்டியில் இந்த போட்டிகளை விட்டு இது 2 போட்டிகளை நடத்தி வருகிறது. தலைவர் ஜஸ்டின் சிவண்ணா ஜஸ்டின். இந்த படகோட்ட போட்டியானது இப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து திருப்பி நாங்கள் ஊருக்கு வந்து அதிலிருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த 2004 நாங்கள் இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். அன்னை இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக எமது ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் இந்த போட்டியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். வேறு என்ன கேட்க போகிறீங்க சொல்லுங்கள். வருஷம் அதாவது ஒரே ஒரு ஆள் தான் அந்த கப்பு முதலாவது வாரது. இந்த வருஷம் சின்ன ஒரு வேறுபாடு ஏற்பட்டிருக்கோம். என்ன அது மாறி நடக்கும். அது அவை அதிர்ஷ்டத்தை போட்டு அதிர்ஷ்டம், அதாவது இந்த தண்ணியின் வேகங்களை பொறுத்து இருக்கு. என்ன இப்படி தூக்கி ஒரு பரப்பிச்சனாலும் அந்த வேகம் குறைஞ்சிருக்கு. ஓடக்கூடிய இன்ஜின் நிற்கிறதும் பழக்கம், ஓடாத இன்ஜின் முன்னுக்கு வரதும் பழக்கம். இதுவே இந்த ரேஸை பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் செகண்டும் தேட்டும் வந்தோம். இன்னொரு குணையும் நடந்தது. ஆக்கள் வந்த பிறகு அது விழுந்தது. அது கொடி காட்டையிலேன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வைக்கணும். கொடி ஓப்பனாக நாங்கள் கொடியை காட்டிவிட்டோம். அவை வலிக்கிட்டு போய் வர வேண்டியதான். அவை இந்த மிசால சில வழியில் தூரங்களை கூட்டிட்டு ஓடுறதும் ரவுண்டை கூட்டிட்டு ஓடுறதுன்றதும் அது அவை அதுக்கு நாங்கள் ஒன்று இந்த இப்படி இந்த மேலே இப்படி ஒலிம்பிக் போய்க்கு அந்த இது குறைகிறது தானே, வேகம் குறைகிறது தானே. என்ன இல்லை தூக்கி அடிக்கும் பறந்து கொண்டு போகிறது. சில வழியில் அந்த உதட்டுக்கு என்ஜின்களை ஓபாகிறதும் இருக்குது. சில வழியில் ஓடிக்கொண்டு போகிறது. சில வழியில் போட்டே வெடிக்கும். அடுத்தது இந்த போட் வெடிக்கும் திரும்பி வந்தே இருக்கு. இந்த போட்டு அதாவது இந்த ரேஸுக்காண்டி மட்டும்தான் ஓடுறது. என்ன ரேஸுக்காண்டி ஓடுறேன், தொழில் போட்டும் ஓடுறதான். இந்த செகண்ட் தேர்ட் எல்லாம் தேர்ட்டாக வந்த போட்டெல்லாம் தொழில் போட்டு முதலாவது வந்தது ரேஸுக்காண்டி மட்டும் வச்சுக்கிறது. முதலாவது வந்தது அதுக்கண்டு அந்த இலவான போட்டு நிறைவுறவான போட்டுகளை கொண்டு வந்து வச்சு ஓடுது. ஆனால் இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி போட்டானே கூடுதலாக அந்த உடைவரதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அப்படியா? அந்த மாதிரியான போட்டு உடைவறதுக்கான சந்தர்ப்பம் ஆனால் காற்றை பொறுத்தேன். காற்று சீரண்டால் அந்த போட்டு ஓடும். காற்று நின்று தண்ணி சொன்னால் கடல் ஓடிச்சுன்னா அந்த போட்டு வதிக்கும். பெரிய போட்டு ஓடும். எல்லாம் அதிர்ஷ்டம் தானே. சரி, நன்றி ஐயா, சந்தோஷம். சந்திப்போம். இந்த சேனலோட தொடர்புல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.